ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறது ஒரு முக்கியமான தமிழ்நாடு ஸ்கீம் ரிலேட்டட் தான். காலை உணவு திட்டத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நகர்ப்புற அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் காலை உணவு திட்டம் விரிவாக்கம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த திட்டம் எப்போ ஆரம்பிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 25ஆம் நாள் முதல்வரின் காலை உணவு திட்டம் துவங்கப்பட்டது. இதன் மூலமாக பார்த்திங்கன்னா 30,992 பள்ளிகளில் 18,50,000 மாணவ மாணவிகள் பயன்பெறாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா, இது வரைக்கும் இது தமிழ்நாட்டில் கிராமம் மற்றும் நகர்ப்புறங்களில் உள்ள அரசு பள்ளிகளில் காலை உணவு திட்டம் தொடங்கப்படுது. தற்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நகர்ப்புறங்களில் இருக்க அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு காலை உணவு திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, இதை எப்போ நடைமுறைக்கு வருதுன்னு பார்த்திங்கன்னா, 26ஆம் தேதி மு.க.ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்கிறாங்க. இதுக்கு சிறப்பு விருந்தினராக யார் வராங்கன்னு பார்த்திங்கன்னா, பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான் அவர்கள் பங்கேற்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, இந்தியாவிலே முதன்முறையாக இதை மதுரையில் ஆதிமூலம் அவர்கள் மாநகராட்சி தொடக்க பள்ளியில் மாணவர்களுக்கு காலை உணவினை பரிமாறி திட்டத்தை தொடங்கி வைத்தார். முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் எப்போ பார்த்திங்கன்னா 25/8/2023 கலைஞர் அவர்கள் பிறந்த ஊராகிய திருக்குவளையில் அரசு தொடக்கப் பள்ளியில் முதலமைச்சரின் காலை உணவு திட்ட விரிவாக்கம் தொடங்கி வைத்தார். ஓகேங்களா. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தற்போது நகர்ப்புறங்களில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இத்திட்டம் விரிவாக்கம் செய்யப்படுகிறது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, இதில் 2,430 பள்ளிகளில் 3.05 லட்சம் மாணவர்கள் கூடுதலாக பயன்பெறாங்க. இதை பார்த்திங்கன்னா, இது காமராஜர் அவங்களோட பிறந்த நாள் 2024 15/7 ஓகேங்களா. அன்னைக்கு இதை கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா, தமிழ்நாட்டை பின்பற்றி தெலுங்கானா உள்ளிட்ட பல மாநிலங்கள் தங்களது பள்ளிகளை காலை சிற்றுண்டி திட்டத்தை தொடங்கியுள்ளனர். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.